நம்முடைய ஆண்டவரும் மறுமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கரத்திலே வர கர்த்தர் நமக்கு கிருபையும் இரக்கத்தையும் கொடுத்து அந்த மகிமையான தேவனை, மகத்துவமானவரை நாம் துதிக்க ஸ்தோத்தரிக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபை இரக்கம் நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். அன்பு நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய அன்புக்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், உம்முடைய கிருபை தயவுக்காய் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் பாராட்டின ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான ஆண்டவரே, அற்புதமான ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியதப்பா ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் பாராட்டின ஆண்டவரே, இந்த நல்ல வேலையை தயவுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னீரப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நம்முடைய கிருபையும் இரக்கமும் அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருக்கிறதப்பா. அந்த மகிமையின் தேவனாகிய கர்த்தர், மாறாதவராகிய தேவன், நீர் எங்களை இம்மட்டுமாய் கரம் பிடித்து வழிந்ததற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் உதடுகளின் ஆண்டவரே கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்த நீர் கிருபை கொடுத்தற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எங்கள் வாய்களை திறக்க பண்ணீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை திறக்க நீரே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நாம் நன்றாக கர்த்தரை கனப்படுத்துவோமாக. தேவ தயவுக்கு இம்மட்டுமாய் நமக்கு கொடுத்திருக்காக ஸ்தோத்தரிக்கிறோமா, துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. நீரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க, நீரே துதிக்கப்படத்தக்கவரப்பா. நீர் ஆண்டவரே மகிமையின் தேவனாய் இரு, நீர் மாறாதவராய் இருக்கிறீரப்பா. நீர் உன்னதமான தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீரப்பா. நீர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. நீரே பரிகாரி ஆண்டவரே. நம்முடைய இரக்கம் பெரியது கர்த்தாவே, நம்முடைய அன்பு பெரியதப்பா. நீர் மாறாதவரும் நேற்றும் இன்றும் என்றும் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. அந்த அன்புக்காக, அந்த இரக்கத்திற்காக, நீர் எங்கள் மேல் பாராட்டின தயவுக்காய், எங்களை ஜீவனோடு வைத்ததற்காக ஆண்டவரை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காக துதிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் ஆராதிக்க தொழுது கொள்ள பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னீரப்பா. நீர் பரிசுத்தமுள்ள தேவனப்பா. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீர். மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்றிருப்பா. எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஜீவனுக்குரிய அந்த கிறிஸ்துவின் சிந்தையை கொடுத்ததற்கு ஆயுஷம். கிறிஸ்துவின் சிந்தையே அது மாறாததாக இருக்கிறது. அது உம்மை கனப்படுத்துகிறதாக இருக்கிறது, உம்மை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது, உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவை கொடுக்கிறதாக இருக்கிறது கர்த்தாவே. அப்படிப்பட்ட அந்த அன்பிற்காய், அந்த இரக்கத்திற்காய், அந்த கிருபைக்காய், அந்த மகிமையான மகத்துவமான தேவனாகி உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உடைய இரக்கமும் தயவும் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பாடல்களில் உற்சாகத்தை தார். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று சொன்ன வண்ணமா நாங்கள் ஆவியிலே நிறைந்து பாடத்தக்கதா ஆண்டவரே, எங்கள் வாய்களையும் எங்கள் கைகளையும் எக்காலத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் கைத்தாளத்தோடும் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே நாங்கள் கனப்படுத்த வந்திருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். இந்த கரங்களை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த ஆண்டவரே சரீரத்தை உமக்கென்று ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உடைய தயவு கிருபை இறங்கட்டும் அப்பா. பெலனை கொடுக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், எல்லா வியாதி கட்டுகளில் இருந்தும் மரண கட்டுகளில் இருந்தும் எங்களை விலக்கி கர்த்தர் எங்கேயும் அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீரப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னார்.
நீர் ஒருவர் மட்டுமே விடுதலையை கொடுக்கிற தேவன், சுகத்தை கொடுக்கிற தேவன், பலத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, நீரே துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். நீர் ஒருவர் மட்டுமே மகிமையின் தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் ஒருவர் மட்டுமே மகிமை உள்ள தேவனாய் இருக்கிறீர். உமையே மகிமைப்படுத்துகிறோம், உமையே போற்றுகிறோம், உமையே புகழுகிறோம் அப்பா. அப்படிப்பட்ட தேவனாகி உமக்கு நன்றி சொல்லி பாடல் மூலமா தொடர்ந்து நீர் கொடுத்த உடைய சத்திய வார்த்தையை வாசித்து தியானிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் தங்கி இருக்கிற இந்த ஸ்தலம் முழுவதும் உடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. உடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே, நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்பாதபடி ஒரு புதிய மனுஷனாய், உற்சாகமுள்ள மனுஷனாய், சாட்சியுள்ள மனுஷனாய், பலனுள்ள மனுஷனாய், ஜீவியமுள்ள மனுஷனாக இருக்க எங்களுக்கு உடைய ஜீவனையே கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரித்து அனுதினமும் உண்மை கனப்படுத்த தேவ தயவிலும் வளர கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே, இந்த வாரத்தின் கடைசி நாளிலே கர்த்தர் காத்து இந்த புதிய நாளை காண கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்கிற பாடல் பாட்டு புத்தகத்திலே 1267 பாடல். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்கிற பாடல். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. தலைகுனிந்து போகாமல், மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க, உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்கள் செய்பவரே, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, அற்புதம் செய்திடுங்க, நடத்திடுங்க. தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே தான் வருகிறது, ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே தான் வருகிறது,
ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா, செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய நம்பிக்கையான தேவன், நம்முடைய புகலிடமான தேவன், அவர் உண்மையுள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவருமாக இருக்கிறார். அவர் அல்லாமல் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை, அவர் இல்லாமல் இந்த பூமியிலே நாம் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட தேவனுக்கு, தேவ கிருபைக்காக நாம் நன்றி சொல்லும் விதமாக, ஆண்டவரை நாம், அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பா உம் கிருபைகளால் அணைத்து கொண்டீரே, அந்த தாங்கி நடத்திடும் கிருபை, தாழ்வில் நினைத்த கிருபை என்று பாட்டு புத்தகத்திலே 886வது பாடல். அந்த கிருபையை நினைத்து, வியாதி நேரத்தில் விடுதலை கொடுத்த, சூழ்நிலை மாறினாலும் மாறாத அந்த கிருபை, கஷ்ட நேரத்திலும் கண்ணீர்களை மாற்றின கிருபை, தடைகளை உடைத்தெறிந்து நமக்கு வெற்றியை கொடுத்த அந்த தேவ கிருபையை நினைத்து நாம் நன்றி கலந்த இருதயத்தோடு கர்த்தரை பாடலாம். அப்பா உம் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, இயேசு அப்பா உம் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, இயேசு அப்பா உம் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, தாங்கி நடத்திடும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்திடும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும், தந்தையும் தாயும், தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காத்திடும் கிருபை இது, அப்பா உம் கிருபைகளா என்னை காத்து கொண்டீர், இயேசு அப்பா உம் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, வியாதினே நடத்தும் கிருபை இது, என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது, தந்தையை போல தோளில் சுமந்து நடக்கும் கிருபை போல தோளில் சுமந்து என்னை காத்து கொண்டீரே, இயேசு அப்பா உம் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, நிலைகள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது, அப்பா உம் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை
அணைத்து கொண்டீரே. நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, என்னை காத்து கொண்டீரே. இயேசு அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. அல்லேலூயா, ஆமென். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அணைத்து பாதுகாத்து அவருடைய கிருபையினால் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி நம்மை பலப்படுத்துகிற கர்த்தருக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த 4 மாதங்கள் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தினார். நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி பாதுகாத்தவருக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு நம்மை யாராவது ஒரு கர்த்தரை கனப்படுத்தி ஜெபிக்கலாம். இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் மீண்டும் அந்த தவறு இழக்காதவாறு ஆண்டவரே ராஜேசப்பா நாங்கள் எங்களை திருத்தி கொண்டு தாப்பனே ராஜா உங்கள் இன்னும் அதிகமாக கை கொடுக்க நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தாப்பனே ராஜேசப்பா ஆண்டவரே வேலை செய்கிற இடத்துல கூட தாப்பனே ராஜேசப்பா எங்களை ஆசீர்வதித்து அங்கே சமாதானம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், கொடான கூடி நன்றி தாப்பனே ராஜேசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலையை கூட தாப்பனே ராஜேசப்பா எங்கள் ஒவ்வொரு முறையும் பங்கேற்கிறதுக்கு கிருபை தருவதற்காக கொடான ஆண்டவரே. இயேசுவே இரக்கமாய் ஆண்டவரே நாங்கள் பாடுகிற பாடல்களையும் தியானிக்கிற வசனங்களையும் நீர் ஆசீர்வதிங்க தாப்பனே ராஜேசப்பா. இன்னுமாய் கூட ஆண்டவரே ராஜா இந்த ஆராதனையிலே வர தடைப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே அவர்கள் தடைகளை கூட எடுத்து இனி வரும் நாட்களில் நடக்கிற ஆராதனையிலே அவர்கள் பங்கேற்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் தாப்பனே. ஆமென், ஆமென். இயேசுவே நன்றி ஐயா. தொலைபேசி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக கூட ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே அவர்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆமென். இயேசுவே மனமிரங்கும், மனமிரங்கும் அப்பா. ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே ராஜாசப்பா சாலை விபத்துகள் மத்தியிலும் ஆண்டவரே இன்னுமா இயற்கை சீடர்கள் மத்தியிலும் கூட தாப்படி ராஜாசப்பா எங்களை எம்மட்டுமாய் காத்து வழிநடத்தி வந்திருக்காக கொடான நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென், எத்தனையோ வியாதிகளால் கூட தாப்படி ராஜா எத்தனையோ பேர் இறந்து போகிறாங்க தாப்படி ராஜாசப்பா எங்களை எந்த ஒரு நோயும் ஆண்டவரே ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. கூடாரத்தை அணுகாது கொல்லாம் உனக்கு நேரிடாதே ஆண்டவரே ராஜாசப்பா துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென். சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம் தாப்பனே ராஜாசப்பா. இன்னுமாய் கூட ஆண்டவரே ராஜாசப்பா எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொன்னேன் தாப்பனே ஸ்தோத்திரம், ராஜாசப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆமென். விண்ணப்பங்களை நேரடிக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி. ஆமென். விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. ராஜாசப்பா மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னேன் ஆமென். தாப்பனே இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ராஜாசப்பா எங்களை ஒவ்வொரு ஆண்டவரே ராஜாசப்பா ஆபத்துகள் மத்தியில இருந்து கூட காத்து வழிநடத்தி தாப்பனே கொடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் அப்பா. சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் தாப்பனே ராஜாசப்பா. ஆண்டவரே இன்றைக்கான வசனத்தை கூட எங்களுக்கு தாருங்கள் தாப்பனே ராஜாசப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உம் கருத்தினால் ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து நன்றி, நன்றி அப்பா. மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். தேவனம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை இந்த மாதம் முழுவதும் காத்திருந்த 4 மாதங்கள் காத்தீர். ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த மாதத்தில் இந்த 27 நாட்கள் எங்களோடு கூட இருந்து கரம்பிடித்து வழிநடத்தினீர். 28ஆம் நாளிலும் எங்கள் மத்தியில் இருப்பதற்கு இந்த விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமை உம்மை கனப்படுத்த எங்களுக்கு வாய்களை
உதடுகளையும் திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கைகளை கத்தாவே உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் கம்பீர சத்தத்தோடு கைத்தாளத்தோடும் எக்காலத்தோடும் உம்மை கனப்படுத்த கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இரக்கம் பாராட்டினதற்காய் ஸ்தோத்திரம். இதை மகிமைப்படும். ஆமென். அதுபோல நடந்து முடிந்த தேர்தலுக்காக இன்னும் வரும் நாட்களிலே தேசத்திலே நடக்கப் போகிற தேர்தலுக்காக தேவ கிருபை தேவ தயவு கிடைத்து நம்மை ஆளுகிற ஒரு நல்ல அதிகாரியை கத்தர் கொடுக்கும்படியாய் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தியது போல தேசத்திலே ஜனங்கள் தேசத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலும் களவு கொள்ளை அக்கிரமங்கள் பாவங்கள் மிகுதினால் தேசமானது இன்றைக்கு ஒரு கொடிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இது பொல்லாத காலம் என்றும் இது கொடிய காலம் என்றும் இது காரிருள் நிறைந்த காலம் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. இப்படிப்பட்ட இந்த பொல்லாத காலத்திலே ஜீவிக்கிற ஜனங்கள் வெளிச்சமாகிய தேவனை, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிச்சத்தை காண வெளிச்சமாகிய தேவன் அவர் இயேசு கிறிஸ்து, அவரே ஒளியாயிருக்கிறார். ஒளியில் இருக்கிறவன் தேவன் தன் சகோதரனை பகைக்க மாட்டான் என்று சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அது யார் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த இருளில் இருக்கிற தேவ பிள்ளைகள் வெளிச்சத்தை நோக்கி வர, இருளிலே வாழாதபடி, இருளுக்குரிய காரியத்தை செய்யாதபடி தேவன் அவர்களுக்கு உணர்வை கொடுக்கும்படியாக, மனம் திரும்புதலை கர்த்தர் தேசத்திலே கொடுக்கும்படியாக, ரட்சிப்பின் பாதையிலே ஜனங்கள் மனம் திரும்ப, தேசத்திற்காய் ஜனங்களுக்காய் இன்னும் வேலை காரியங்கள், அனுதின உணவு, இன்னும் இந்த நாட்களில் ஏற்பட்டிருக்கிற மழை வெள்ளம், இன்னும் வெயில் காரியங்கள், இன்னும் மழை தேவைகள், உணவு தேவைகளுக்காக, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள், சரீர சுகபலங்கள், இப்படி எல்லாவற்றிலும் தேவ கரம் இம்மட்டும் இருந்தது போல தொடர்ந்து பெரிதான காரியங்களை தடைகளை எடுத்து போட்டு தேவ தயவு கிருபை ஜனங்கள் தேவனை நோக்கி பார்த்து பெற்றுக்கொள்ள மனம் திரும்புதலை கிருபையும் கர்த்தர் அளிக்கும்படியாக இந்த காரியத்திற்காக நம்ம யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் ஆமென். இயேசுவே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் அப்பா. பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஆமென். கிருபை தாரும் கிருபை தாரும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை தாரும் கிருபை தாரும் ஐயா. ஆமென் ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இன்னும் கத்தாவே ஆண்டவரே ரிசல்ட்டிலும் கத்தாவே ஆண்டவரே எந்த விதமான தவறுகளும் நடக்காதபடி கத்தாவே ஆண்டவரே ஆமென் ஆமென் ராஜாவே. ஆமென் அப்பா. நீர் அறிந்திருப்பீர் கத்தாவே எங்கள் தேசத்தை ஆளுகிற அதிகாரிகளே ஆண்டவரே நீர் எங்களுக்கு காண்பீர் கத்தாவே. ஆமென் இயேசுவே இரக்கமாயிரும். கத்தாவே அந்த அதிகாரிகள் மூலம் கத்தாவே அநேக ஜனங்கள் கத்தாவே கிருபை தாரும் கிருபை செய்யும் ஐயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் இயேசுவே கிருபை தாரும் இரக்கம் பாராட்டும். ஆமென். பாதுகாத்தரலும் பாதுகாத்தரலும் அப்பா. ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. சமாதானத்தோடு ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாரும். கிருபை தாரும் இயேசுவே. நன்றி அப்பா. சண்டை சச்சரவுகள் எதுவும் வராதபடி கர்த்தாவே பாதுகாத்தரலும். ஆமென் ஆமென். கலந்து கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ராஜாவே. நன்றி அப்பா. ஆமென். கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. இயேசுவே இன்னும் கர்த்தாவே எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தாவே செய்யும் தவறுகள் இன்னதென்று அறியாமல் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எஸ் அப்பா இரக்கமாயிரும். கர்த்தாவே அந்த இருளில் உள்ள ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காணும்படி கர்த்தர் கிருபை
கிருபை தாரும், கிருபை தாரும் அப்பா. அறியாமல் எத்தனையோ பேர் கத்தாவே தவறுகள் இருந்தாலும் கத்தாவே பாவத்தினாலும் கத்தாவே எத்தனையோ தவறுகள் செய்து கூட இருப்பார்கள் கத்தாவே அவர்களையும் கத்தாவே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படி கத்தர் கிருபை தர வேண்டும். இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் அவர்களும் அப்பா. மனம் திரும்பட்டும் கத்தாவே. இயேசுவே அவர்களும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. அறியும்படி கத்தர் கிருபை தரும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, நன்றி அப்பா. தேசத்தில் காணப்படுகிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் கத்தாவே கொலை கொள்ளை விபச்சாரம் வேசித்தனம் இவற்றையெல்லாம் பஞ்சம் பசி பட்டினி கொடி நோய் இயேசுவே இருந்தாலும் கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிகமாக ஸ்தோத்திரம் வெள்ளம் அப்பா. இருந்தாலும் கத்தாவே ஆண்டவரே எத்தனையோ கத்தாவே இடி நிலநடுக்கம் கத்தாவே எத்தனையோ விதமான கத்தாவே ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. கத்தாவே இந்த தேசத்தில் காணக்கூடிய எல்லா விதமான கத்தாவே ஆண்டவரே கொடிய நோய்களிலிருந்து கத்தாவே ஆண்டவரே எங்க மழையினாலும் எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது கத்தாவே. இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமா. நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இந்த விதமான சகல விதமான இக்கட்டுகளிலிருந்து கத்தர் எங்களை பாதுகாக்க வேண்டும். எஸ் அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. அதிகமாக கத்தாவே ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தனிப்பட்ட காரியத்தை உண்மை நோக்கி அதிகமாக பார்க்க ஆமென், ஆமென், ஆமென் அப்பா. ஏன் இந்த பேரிடர் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது எஸ் அப்பா, கிருபையாயிரும், கிருபையாயிரும் அப்பா. எல்லா விதமான காரியங்களும் நடக்க வேண்டும் சொல்லி ஆண்டவரே மனமிறங்கும், மனமிறங்கும் அப்பா. ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே கிருபை செய்யும், கிருபை செய்யும் ஐயா. ஆமா ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உலக பிரகாரமான காரியங்கள் எதையும் செய்தால் கூட கத்தாவே நீர் எங்களை மன்னித்து கத்தாவே ஆண்டவரே நாங்களும் கத்தாவே அவங்க அதிகமாய் இயேசுவே, இயேசுவே இரக்கமா. இயேசுவே கிருபை, கிருபை ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ராஜாவே. உணர்வை தாரும், உணர்வை தாரும் ஐயா. ஆமென், ஆமென் இயேசுவே. நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் அப்பா. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டினதற்காய் நன்றி. இந்த நாட்களிலே காணப்படுகிற எல்லா ஆண்டவரே பொல்லாப்புகளில் இருந்தும் ஆண்டவரே எல்லா விதமான மரண கட்டுகளில் இருந்தும் வியாதி கட்டுகளில் இருந்தும் ஆண்டவரே கத்தாவே பூமி அதிர்ச்சி கொள்ளை நோய்கள் இன்னும் பூமியில காணப்படுகிற வெள்ளப்பெருக்கு இப்படி எல்லா காரியங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து எங்களோடு கூட இருக்கிற காய் ஸ்தோத்திரம். எங்களையும் ஆண்டவரே இந்த பூமியிலே நாங்கள் பரிசுத்தமாய் உண்மையாய் யுத்தமாய் இருக்க வேண்டும், பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு எச்சரிக்கிறீரப்பா. அந்த கிருபையிலும் அந்த அன்பிலும் அந்த எச்சரிப்பிலும் கீழ்ப்படிந்து நடக்க தேவ கிருபையைத்தான் இம்மட்டும் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்திருக்காய் நன்றி. ஊழியர்களை ஆசீர்வதித்திருக்காய். தேசத்திலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறக்காய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. நாம் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பாடலை பாடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 523 கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோட துதித்திடுவேன் என்கிற பாடல். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோட துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோட துதித்திடுவேன். ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி ஏகோவா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் புகலிடமே,
கருத்தோடை துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடை துதித்திடுவே. யெகோவா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரபா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடை துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடை துதித்திடுவே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடை துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடை துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் கருத்தோடை துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடை துதித்திடுவேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக சங்கீத புத்தகத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 73:1 முதல் 11 வரை வாசிக்கலாம். 73 சங்கீதம் 73 1 முதல் 11 வரை மாறி மாறி வாசிக்கலாம். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாதபடிக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பித்தன. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரர்களாகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்களில் இல்லை, அவர்களுடைய பலம் உறுதியாய் இருக்கிறது. நரர்படும் வருத்தத்தில் அகப்பட்டார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றிக் கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தே இருக்கிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அடங்கையாய் பெருமை பேசுகிறார்கள், இருமாமலை பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவுண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றைக்கும் சுகஜீவிலாய் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் என்பதே. ஆமென். வாசித்த வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
நாம் கடந்த 8 வாரங்களாக நாம் வாசித்து கொண்டு வருகிற தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் தொடர்ந்து இன்றைக்கும் நாம் தேவனுடைய கிருபையை குறித்தும் தேவ தயவை குறித்தும் அன்றைக்கு தானியேல் கண்ட அந்த சொப்பனத்தை குறித்தும் நாம் மறுபடியுமாக தியானிக்க தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் தானியேல் 7 6, 7 வசனங்களை வாசிக்கலாம். 6, 7, 8, 9 வரை வாசிக்கலாம். அதற்கு சிவிங்கியை போலிருக்கிற வேறு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் கட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அதற்கு பின்பு ராசரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுங்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையையும் அதில் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. வாசித்த வார்த்தைகளை கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, அந்த அருமையான வேளையிலே வாசித்த உடைய சத்திய வார்த்தைக்காய் அன்றைக்கு ஆண்டவரே தானியேலுக்கு நீர் சொப்பனங்கள் மூலமாக தரிசனங்கள் மூலமாய் அதை வெளிப்படுத்தி அதனுடைய மகத்துவங்களை மகிமையான காரியங்களை நீர் ஆண்டவரே அறிந்து கொள்ள இந்த நாளிலும் அதை குறித்து தியானிக்க தேவன் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டினீர். கடந்த 8 வாரங்கள் ஆண்டவரே தானியேல் யார் என்றும் அவர் எப்படிப்பட்ட காலங்களிலே வாழ்ந்து கொண்டு வந்தார், அவர் எப்படியாக இன்றைக்கு நடக்கிற காரியங்களை நீர் அவருக்கு சொப்பனங்கள் மூலமாய் தரிசனங்கள் மூலமாய் வெளிப்படுத்தி அதனுடைய மகத்துவங்களை நீர் உடைய சத்திய வார்த்தையில எழுதி வைத்து இன்றைக்கு அதை நாங்கள் வாசிக்கவும் அதிலே சொல்லப்பட்ட காரியங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக இன்றைக்கும் அது நிறைவேறி கொண்டிருக்கிறதை காண ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். நீர் ஆண்டவரே தலைமுறைகளுக்கு தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் மாறாத தேவனாய் இருக்கிறீர். அது போல உடைய வார்த்தையும் மாறாததாய் இருக்கிறது. அந்த வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது என்றும் அது சொன்னதை செய்து வரும் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட அந்த மகிமையான வார்த்தையை நாங்கள் வாசிக்க நீர் அதை ஆண்டவரே கேட்க எங்கள் காதுகளை நீர் திறந்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளையும் நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் உதடுகளை திறந்தற்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் உள்ளத்தை திறந்தற்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீரே இந்த வேளையில் எங்களோடு கூட பேசும். அதனுடைய மகத்துவங்களை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு எப்படியாய் தேவனுடைய வசனம் நிறைவேறிற்று, இன்றைக்கும் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்ற உணர்வு எங்களுக்கு தாரும். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதற்கு பயந்து அதை ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்த்து நாங்கள் எதை சரி செய்ய வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும், எதை காணக்கூடாது, எதை பேசக்கூடாது, எதை பேச வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கு தாரும். தொடர்ந்து உடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமாம். நீங்கள் உட்காரலாம். கர்த்தர்தாமே மகிமைப்படுவாராக. தேவ கிருபையினாலே நாம் கடந்த 8 வாரங்கள் நாம் தானியேலை குறித்தும் தானியேல் கண்ட சொப்பனங்களை குறித்தும் அது மட்டுமல்ல இந்த 4 ராஜ்யங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். தானியேல் எவ்விதமாக அங்கே அவருடைய நாட்களிலே ஜீவித்தார் என்றும் பிறகு அந்த சந்ததி அடிமைப்பட்டு போனது, அங்கே அந்த பாபிலோன் ராஜாக்கள் வந்து இவர்களை அடிமைப்படுத்தி கொண்டு அந்த தேசத்தை அழித்து போட்டு அங்கே நெபுகாத்நேச்சார் இவர்களை ஆண்டு கொண்டு வந்து இவர்கள் அங்கே பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போனார்கள். அங்கே ஆண்டு கொண்டிருந்த அந்த பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சருக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்திலே தேவன் அந்த மனுஷனுக்கு அங்கே ஒரு
சிலையை காட்டினார். அந்த சிலை தலை பொன்னாகவும், மார்பும் அதனுடைய புயமும் வெள்ளியாகவும், அதனுடைய வயிறு வெண்கலமாகவும், கால்கள் இரும்பாக, அதனுடைய பாதங்கள் அது களிமண்ணாக, இரும்பும் களிமண்ணுமாக இருந்தது என்று இப்படி பார்க்கிறோம். அது ஏதோ ஒரு சிலையோ அல்லது ஏதோ ஒரு காரியம் அல்ல. அது முழுக்க முழுக்க அந்த ராஜ்யங்களை, அந்த நாட்டை ஆண்டு கொண்ட பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாரை குறித்தும், பிறகு வரப்போகிற ராஜாக்களை குறித்தும், அந்த ராஜ்யங்களை குறித்தும், அந்த தேசத்திலே எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், என்ன நடக்கும் என்று தேவன் அந்த மனுஷனுக்கு அதை சொன்னார். ஆமேன். அதை குறித்து நம்ம தியானித்தோம். ஆமேன். அதை குறித்து நாம் என்ன செய்தோம்? நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். ஆகவே பாருங்கள், தேவன் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய ஜனங்களுக்கு தான் என்ன செய்ய போகிறோம், எப்படியான ஒரு காரியத்தை தான் செய்ய போகிறோம் என்று தேவன் அங்கிருந்த தேவ மனுஷனாகிய தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே தானியேலும் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தை தான் நாம் இப்பொழுது நம்ம வாசித்தோம். அங்கே வானத்திலே 4 காற்றுக்கள் இருந்தது. அது மட்டுமல்ல, ஒரு ரூபம் இருந்தது. அங்கே 4 மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். 4 மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து, நாம் அதைத்தான் தியானித்தோம். சமுத்திரம் என்பது ஜனங்களை குறிக்கிறது என்று வெளிப்படுத்தல விசேஷத்திலே நம்ம வாசித்தோம். அந்த மிருகங்கள் அது ஒரு ராஜாக்களுக்கு அடையாளமாக, அந்த ராஜாவுடைய வல்லமை எப்படி இருக்கும், அந்த ராஜா அந்த மிருகத்திற்கு அது ஒப்பாக அது சொல்லப்பட்டது. ஏனென்றால் வேதம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவும் அதை போலத்தான். அங்கே நீங்க பார்த்தீர்களானால் அநேக இடங்களிலே இயேசு கிறிஸ்து உவமையாக பேசுவதை நம்ம பார்க்கிறோம். மரம், செடி, கொடிகளை குறித்தும், அத்திமரத்தை குறித்தும், பழங்களை குறித்தும், அது மட்டுமல்ல மீன்களை குறித்தும், நண்டுகளை குறித்தும், தண்ணீரை குறித்தும், இப்படி அநேக காரியங்கள் ஆண்டவர் உவமையாக பேசுவதை பார்க்கிறோம். அதை போலத்தான் இங்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அந்த 4 மிருகங்கள் என்று நம்ம அங்கே பார்த்தோம். அது முதலாவதாக அந்த தானியேல் கண்ட அந்த சிலையினுடைய தலை பொன்னாக இருப்பது பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார். அவர் சுமார் 70 ஆண்டுகள் அங்கே அந்த தேசத்தை ஆண்டார். கிமு 605 538 வரை என்று நாம் நெபுகாத் நேச்சார் காலத்திலே நடந்த காரியத்தை நம்ம முதலாவதாக அந்த முதல் மிருகமாகிய சிங்கத்தை குறித்தும், சிங்கம் எப்படி பலம் உள்ளதாக இருந்ததோ அதே போல பாபிலோனுடைய ராஜ்யம் மிகுந்த பலமுள்ள ராஜ்யமாக இருந்தது. சிங்கம் காட்டுக்கே ராஜாவாக இருப்பது போல இந்த பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாருடைய காலம் அவ்வளவு ஒரு கர்ச்சிக்கிற சிங்கமாக, அவருக்கு பயப்படாத ராஜ்யங்களோ அவருக்கு பயப்படாத ஜனங்களோ இல்லாதபடி அவர் அவ்வளவு ஒரு கம்பீரமான ஒரு மனிதனாக இருந்தார். அது தலை, அது பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த ராஜ்யம் அது சுமார் 70 ஆண்டுகள் என்று நம்ம பார்த்தோம். பிறகு கடைசியில் அவர் பெருமை ஆவி அவருக்குள் வந்த பொழுது, அவருக்குள் மேட்டிமை வந்த பொழுது, அதைத்தான் நம்ம இப்போ வாசித்த சங்கீதத்துல கூட நம்ம வாசித்தோம். பாருங்க, அங்க என்ன சொல்லுகிறதாமா, அவர்கள் கண்கள் கொழுப்பினால் இருக்கிறது. கண்கள்ல கொழுப்பாம் சொல்லுவோம்ல, இவனுக்கு உடம்பெல்லாம் கொழுப்பா இருக்கு, கொழுத்து திரியறான்னு சொல்லுவாங்க. அப்படி பாருங்க, அந்த ராஜாவுடைய அங்கே அவனுடைய கண்களும் கொழுப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் அவர்களுக்கு நடந்தேறுதாம். எனக்கு இது வேண்டும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்ட்டு அவங்க சொந்த இச்சையை தீர்ப்பார்களாமா. இச்சைக்காக இதை அதை தங்கள் இருதயத்தில் விரும்புறத என்ன விரும்புறாங்களோ அதை விட ஜாஸ்தியா தேவன் கொடுக்கிறார். எதற்கு? அவர்களை முற்றிலுமாக அழித்து போட. எதற்காம? இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, இன்றைக்கு என்ன அவ்வளவு பேர் அவ்வளவு சொத்து பத்தோட பெரிய ராஜாக்களை போல பெரிய பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்களே, ஆண்டவரை பற்றி அறியல,
அவர்கள் தங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. என்ன கேட்டாலும் ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்ப உங்க ஆண்டவர் ஏன் அதை கொடுக்கறது இல்லை? அப்ப அவங்க ஆண்டவர் தான் அதை கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி அல்ல. நம்முடைய தேவன் தான் என்ன சொல்லுகிறார்? இதை கொடுக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லா மனிதனுக்கும் தேவன். அவங்க ஏற்றுக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளல, வேறு ஒன்றை நோக்கி கேட்கிறாங்க. அந்த வேறொன்றுக்கு யார் மூலமா கிடைக்குதுன்னா தேவன் தான் கொடுக்கிறார். ஆமென். அதைதான் அவர்கள் புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. நமக்கு தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதான் தேவனுக்குரிய காரியம், தேவனுடைய ரகசியம். தேவனை பற்றி அறிகிற காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. அதைத்தான் அங்க 11ஆம் வசனம் சொல்லுது. அது எப்படி தேவனுக்கு தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பத்தின அறிவு இருக்கோ என்று கேட்கிறாங்க. இவர்கள் யார்? இவர்கள் யாராமா? யாருன்னு சொல்லுது வேதம்? வாசிங்க 12ஆம் வசனம். இப்பதானே வாசித்தோம். என்ன எல்லாம் ஏதோ யோசனையில் உட்கார்ந்து இருக்கிறீங்களாட்டு இருக்கு. வாசிக்கலாம். 12ஆம் வசனம் வாசி. 12ஆம் வசனம் 73:12. சங்கீதம் 73:12 வாசி. இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆசையை பெருக பண்ணுகிறார். வாசிப்போம். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். பாருங்க, தேவன் இந்த துன்மார்க்கரை அவர்களை சுகஜீவிகளாக இருந்து அவர்களுடைய ஆஸ்தியை பெருக பண்ணுகிறாராம். அதான் ராஜாக்கள். இன்னைக்கு நீங்க தேசத்திலே உலகம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா சுமார் 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுல 100-150 கோடி ஜனங்கள் தான் யாரு? கிறிஸ்தவர்கள். மீதமெல்லாம் யாரு? அந்நிய வழிபாடு செய்கிறவர்கள். இந்த கிறிஸ்தவத்திலேயும் இன்னைக்கு அநேக பிரிவினைகள் இருக்கிறது. மெய்யான தேவனை உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நோக்கி பார்க்கிறவர்கள் வெகு சொற்பம். அது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா மிக குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு பிதா குமாரன் என்று சொல்லுகிறவர்கள், அல்லது மேரி மாதாவை வணங்குகிறவர்கள், அல்லது இன்னும் அங்கே ஜெகோவா விட்னஸ், இப்படி அநேக பிரிவினைகள் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கு. அப்ப அது மட்டுமல்ல, பிரஜாதிகளுக்கும் இப்படி எல்லா ஜனங்களுக்கும் தேவன் ஒருவர் தான். ஆனா அந்த ஒரே தேவனை நோக்கி இவர்கள் கேட்காதபடி அங்கே ஒவ்வொருவரை நோக்கி கேட்டு அங்கே தங்களுக்கு இஷ்டப்படி கேட்கிறாங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் யார்? இவர்கள் தேவ நாமத்தை உச்சரிக்காதபடி தங்களுக்கு விரும்பினதை, தங்களுடைய தெய்வத்தை, அந்நிய தெய்வத்தை நாடி போகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் யார்? இவர்கள் துன்மார்க்கர். இவர்கள் என்றும் சுபஜீவிகளாக இருந்து ஆஸ்திகளை பெருக பண்ணுகிறார்களாமா. விருதாவாகவே அங்கே தங்கள் விருதாகவே இருந்து அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, அது மட்டுமல்ல, அவர்களுடைய முடிவு என்ன என்று நான் கவனித்து உணரும் அளவும் என் பார்வைக்கு அது விசனமாக இருக்கு. எப்படி அவர்கள் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, எப்படி இப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி நமக்கு அது அதிசயமா ஆச்சரியமா இருக்கும். நமக்கே அது என்னது, இவ்வளவு தூரம் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க, இவ்வளவு தூரம் பெருமையா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறது போல காணப்படுறாங்க, அங்கே ஒரே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, துன்மார்க்கர் வாழ்வை நான் காம்புகள், வீம்புக்காரர்கள் மேல் பொறாமை கொண்டேன். சங்கீதக்காரன் சொல்றான், அவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வீம்பு செய்கிற அவர்கள் மேல் என்ன செய்தேன்? பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்களில் அவருடைய பலன் உறுதியாக இருக்கிறது. பாத்தீங்கன்னா அப்படியே முரடானா இருப்பானுங்க. அதான் என்னது, அவர்களுக்கு பலன் உறுதியா இருக்கிறது. 4ஆம் வசனம் சொல்லுது. அது மட்டுமல்ல, நரர்படும் வருத்தத்தில் அகப்பட்டார்கள்.
மனுஷர் அடையும் உபாதை அடையார். பெருமை சரப்பாணியை போல அவர்களை சுற்றி கொள்கிறது, கொடுமை ஆடையை போல அவர்களை மூடிக்கொள்கிறது. இப்படி அவங்க தங்களை பாதுகாக்கிறதுக்கு அதை இதையும் பண்ணிக் கொள்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் என்னவாமா, அங்கே ஒன்றும் அறியாதவர்கள், அவர்கள் ஒன்றுமே இல்லை. பாருங்க, இங்க சொல்றாரு பாருங்க, இதோ உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசமடைவார்கள். 27ஆம் வசனம் சொல்லுது, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உடைய கிரியைகள் எல்லாம் சொல்லி வருகிறேன், கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஏன் நான் இதை இங்க சொல்ல வருகிறேன் என்றால், பாருங்க, தேவன் நம்ம நினைக்கிற ஒரு ராஜ்யம், அந்த தேசம், அந்த அங்க இருக்கிற ஜனங்கள், அங்கே ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாருமே பெரிய காரியங்களை செய்யறாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரர் இருக்காங்க, பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க என்று சொல்லி இன்றைக்கும் எல்லோருடைய மனதிலும் அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் இருக்கிறது. அப்படி நினைக்காத ஆளே கிடையாது. ஒருத்தர்கிட்ட 50 கோடி இருந்தா அவர் எப்ப 500 கோடி சேர்த்தலாம், அல்லது இன்னைக்கு 100 ரூபா கிடைச்சா நாளைக்கு 500 ரூபா வருமானம் கிடைக்குமான்றதான் எல்லாரும் பணத்தை நோக்கி, புகழை நோக்கி, பெருமையை நோக்கி, தங்களுடைய அந்தஸ்தை பார்த்து கொண்டு இருந்து கொண்டிருக்கிறாங்க. இவைகள் எல்லாம் மாயை, இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை. அதை மட்டுமே நம்ம நினைத்து, அதை மட்டுமே பெருமை பாராட்டி, அதை மட்டுமே நம்ம நோக்கி பாராதபடி, நீங்க தேவனுக்கு பயந்து, தேவன் இந்த பூமியில என்ன செய்ய போகிறார் என்று நமக்கு வேதத்திலே சொல்லி வைத்திருக்கிறார், அதுதான் நடக்க போகிறது. எந்த நேரம் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே பாருங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இங்கே இந்த பாபிலோன் ராஜாவை நம்ம பார்க்கிறோம். அவன் அவ்வளவு கம்பீரம் படைத்தவனாக அவ்வளவு இருந்தான். ஆனால் அவன் கடைசியில என்ன ஆனா, அவனுடைய பெருமை அவனை என்ன செய்தது, மனுஷனை விட கேவலமாய் மிருகத்தை போல ஆகி, அவன் மாடுகளைப் போல புல்லை தின்று மரித்து போனான் என்று பார்க்கிறோம். நம்ம அதை வாசித்தோம். நான் மறுபடியும் அதை வாசிக்க விரும்புகிறேன். பிறகு அதற்கு பிறகு அங்கே மேதிய பெர்சிய ராஜ்யம் வந்தது. அதுதான் எனது மார்பும் புயமும். அங்கே மேதிய ராஜாவாகிய அந்த பெர்சிய ராஜா வந்தார். பிறகு தரியு ராஜா வருகிறார். இப்படி அதுவும் இரண்டாக பிரிக்கப்பட்டது. அங்கே அங்கே என்ன விலங்கு இருந்தது? சிங்கத்துக்கு அடுத்தது என்னது? கரடி வருகிறது. சிங்கத்துக்கு அடுத்தது கரடி வருகிறது. இந்த கரடிகளுடைய ஆட்சி நாட்களை நம்ம பார்க்கிறப்ப அது கிமு 539 முதல் 332 வரை இருந்தது என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். அதனுடைய காலங்களை நம்ம பார்த்தோம். அது இங்க நடக்கிற காரியங்களை அதை குறித்து நம்ம கடந்த வாரங்களிலே நம்ம தியானித்தோம். மூன்றாவதாக வயிறும் தொடையுமாக நாம் அதை கடந்த வாரம் பாதி தியானித்தோம். வயிறும் தொடையும் அது வெண்கலத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. வெண்கலம் எதற்கு அடையாளம்? நியாய தீர்ப்புக்கு அடையாளம். பொன் எதற்கு அடையாளம்? விசுவாசத்திற்கு அடையாளம். வெள்ளி எதற்கு அடையாளம்? வெள்ளி எதற்கு அடையாளம்? அங்கே தன்னுடைய அந்த 10 வெள்ளிக்காசுகள்ல ஒரு வெள்ளிக்காசு அவள் தொலைத்த பொழுது அவள் என்ன செய்தாள்? தன்னுடைய கணவன் வந்து விடுவாரோ, அந்த வெள்ளி அந்த கொலுசு தொலைஞ்சு போச்சுன்னா, அவள் ஏதோ விபச்சாரம் செய்து விட்டாள், ஏதோ தவறு செய்து விட்டாள் என்று அவளை குற்றப்படுத்தி அவளை பிரித்து அவளை அங்கே பிரித்து விடுவார். ஆகவே அவள் அதை அங்கே விளக்கை பற்ற வைத்து அவள் தன் கணவன் வருவதற்குள்ளாக அதை தொலாவி எடுத்து கண்டுபிடித்தாள் என்று நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை குறித்து உவமையிலே சொல்றதை நம்ம வாசித்திருக்கிறோம். அப்போ பாருங்க, வேதத்திலே ஒவ்வொன்றும் பொன், வெள்ளி, இரும்பு ஒவ்வொன்றுமே ஒரு விசுவாசத்திற்கும் ஒரு தேவ மனுஷனுக்கு அது அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வெண்கலம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. வெண்கல தொட்டியில தான் என்ன செய்வாங்க? கால்களை கழுவி சுத்திகரித்து அங்கே தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக அந்த அந்த தொட்டி எப்படி இருக்கு? வெண்கல தொட்டி. அது நம்ம அதை குறித்து தியானித்து இருக்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன இருந்துடுறோம்? மறந்து போயிடுறோம். நம்ம ஏன்னா நமக்கு எத்தனை இருக்குது? நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, நிறைய கவலைகள் இருக்கிறதுனால. அப்படித்தானே?
அப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. அது உலகத்தான் செய்கிற காரியங்கள். நம்ம கேட்கிற வசனத்தை, வார்த்தைகளை நம்முடைய இருதயமாகிய இந்த பலகையிலே அதை நம்ம எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை குறித்து தியானிக்க வேண்டும். நம்ம வாசிக்கிற வார்த்தைகளை இருதய பலகையில எழுதி இந்த வார்த்தைகளை குறித்து நம்ம எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் அது நமக்கு எச்சரிக்கும். நீங்க ஏதாவது காரியம் செய்கிறப்போ தேவனுடைய வசனம் உங்களை எச்சரிக்கிறதை நீங்க கவனிக்க வேண்டும். அப்ப இந்த நம்ம பார்க்கிறோம், இந்த வெண்கலம் அது வயிறும் தொடையுமாக இருக்கிறது. இந்த வயிறு என்பது கிரேக்க ராஜ்யத்தை குறித்து, அது அலெக்சாண்டரை குறித்ததாக இருக்கிறது. இந்த தொடை அதை நம்ம பார்க்கிறோம், அது என்னவாக பிரிகிறதாமா? வாசிப்போம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். இப்போ நம்ம வாசித்த அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அந்த 5ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறு இரண்டாம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக் கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. பாருங்க, நம்ம போன வாரம் நம்ம தியானித்தோம், அது கரடி குறித்து நம்ம பார்த்தோம். இந்த கரடிக்குரிய காரியங்கள் என்ன என்று நம்ம தியானித்தோம். அது யாரை குறித்து சொல்லப்பட்டதா இருக்கு? மேதிய பெர்சிய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டதாக இருந்தது. அந்த 3 ராஜ்யங்கள் அது பிரிந்து போகிற 3 ராஜ்யமாக இருந்தது. அந்த 3 ராஜாக்களை குறித்து நம்ம பார்த்தோம். அது என்னவாக பிரிந்தது? அது 3 விலா எலும்பு என்பது பாபிலோன், எகிப்து, லிபியா என்கிற ஒரு காரியம். பிறகு அது என்னவான இருந்தது? அந்த ராஜ்யங்களுக்குள்ளாக அங்கே பிரிவினைகளை ஏற்பட்டு அங்கே 3 பிரிவாக அது பிரிந்து போனதாக நம்ம அதை பார்த்தோம். இன்றைக்கு 3ஆவதாக நாம் இந்த கிரேக்க ராஜ்யத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதனுடைய மிருகம் என்னது? வாசிப்போம் 5ஆம் வசனத்தை. கரடிக்கு ஒப்பாகிய இரண்டாம் மிருகத்தை கண்டேன். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பச்சையின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. போதும். பாருங்க, இப்போ இந்த சிவிங்கி, நான் அதைத்தான் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். சிவிங்கம் அது லெப்பர்ட் என்று சொல்லுகிறோம். நம்ம பொதுவா அதை என்ன சொல்லுவோம்? சிறுத்தை என்று சொல்லுவோம். அது என்ன பேரு? சிறுத்தை. அந்த சிறுத்தை மிக அதிகமாக ஸ்பீடாக போவதை போல அங்கே அலெக்சாண்டருடைய ராஜ்யம் கிமு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 332 ஆண்டுகளிலிருந்து அது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக சுமார் 250 ஆண்டுகள் கிரேக்க ராஜ்யம் இருந்தது. கிரேக்கர்கள் மிகப்பெரிய ஞானிகளாக, கல்விமான்களாக, படிப்பறிவு மிக்கவர்களாக இன்னும் கிரேக்க ராஜ்யத்தை குறித்து இன்றைக்கும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கிரேக்கர்கள் அன்றைக்கிருந்த நாட்களிலே மிக அதிகமான ஞானத்தை, அதிகமான கல்விகளை, அதிகமான காரியங்களை செய்தவர்கள் அவர்கள். அதனால்தான் இன்றைக்கும் கிரேக்கர்களை குறித்து பெருமையாக உலகம் முழுவதும் பெரிய பெரிய ஞானிகளும் பெரிய பெரிய படிப்பு படித்தவர்களும் PhD வாங்கினவங்களும் அவங்கள குறித்து தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கிரேக்க ஞானம் வல்லவர்கள், அறிவிலேயும் எல்லா காரியங்களையும். அது மட்டுமல்ல, ராஜ்யங்களை ஆண்ட காரியங்களிலேயும் அவர்கள் அவ்வளவு தூரம் அங்கே போர் செய்வதிலும், படைகளுக்கு ஆயத்தப்படுத்துவதிலும், அங்கே ஜனங்களை அங்கே சரியான காரியங்களுக்கு பயன்படுத்துவதிலே அந்த ராஜாக்கள் இருந்தாங்க. ஆகவே பாருங்க, கிரேக்க ராஜ்யமானது அது மிகப்பெரியதான ராஜ்யமாயிரும். ஆசிய மைனர், கிரீஸ், லிபியா, எகிப்து, ஜோர்டான், பாபிலோன், இப்படி மீதியா, பெர்சியா, அது மட்டுமல்ல நம்முடைய இந்தியா தேசத்தையும் கிரேக்கர்கள் ஆண்டிருந்திருக்கிறாங்க. இப்படி இது முழுவதுமாக இவர்களுடைய கண்ட்ரோல் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பிறகு இந்த சிவிங்கம் அதனுடைய வயிறு அங்கே வெண்கலமாக காணப்படுகிறது, அந்த தொடையும் இருக்கிறது. இந்த காரியம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று பார்த்தால் பாருங்க, அங்கே அதனுடைய முதுகில என்ன இருந்ததாமா?
பட்சியை போல 4 செட்டைகள், அது மட்டுமல்ல 4 தலைகளும் இருந்தது. பாருங்க, அந்த சிவிங்கத்துக்கு ஒரு முகம்தான் இருக்கு. ஆனா அதனுடைய அந்த முதுகில் இருக்கிற இறகுக்கு அது எப்படி இருந்ததாமா? 4 தலைகள் இருக்கிறது. அப்ப அந்த 4 தலைகளும் 4 ராஜ்யங்களாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த ஏனென்றால் அங்கே அலெக்சாண்டர் தன்னுடைய சிறு வயதிலே 40 வயதிலே அவர் மரித்து போனார். அது இன்னைக்கும் நான் போன வாரம் கூட சொன்னேன். அலெக்சாண்டர் இந்தியா வந்த பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு காரியம் ஒன்று ஆகி அவரை கொன்று போடும்படி அவர்கள் சூழ்ச்சி செய்து கொன்று போட்டார்கள் என்று அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. சரி, பாருங்க, இந்த 4 தளபதி, அந்த படை தளபதிகள் தான், அலெக்சாண்டரோடு கூட இருந்த 4 படை தளபதிகள் தான். ஒருத்தர் கசாண்டா, அவர் பாபிலோனையும் யூதாவையும் அவருடைய கண்ட்ரோல் எடுத்துட்டார். அடுத்து லிசிமாக்ஸ் என்பவர் துருக்கியும் ஆசியா மைனரையும் அவருடைய கண்ட்ரோல் எடுத்துட்டார். பிறகு செலிசியாஸ் என்பவர் சீரியா தேசத்தை ஆகிய அந்த ஈராக்கை அவர் எடுத்துட்டார். பெத்தலோமி என்பவர் எகிப்து அரேபி தேசங்களை அவருடைய கண்ட்ரோல் எடுத்துட்டார் என்று போன வாரம் நம்ம சொன்னோம். அவர்களுடைய ஆட்சி காலங்கள் சுமார் 150 வருடம் இவர்கள் இந்த தேசங்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஏன் இது 4 ராஜ்யங்கள் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே நம்ம அந்த 4 குதிரைகளை குறித்து நம்ம பார்த்தோம். சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, சிவப்பு, வெள்ளை, இல்ல, முதல் குதிரை என்னது? முதல் வெள்ளை, பிறகுதான் அது சிவப்பாக மாறுகிறது. வாசிங்க 7ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல முதல் என்ன குதிரையில் ஏறி வர்றாரு? அதான், முதல்ல வெள்ளை குதிரையில் ஏறி வர்றாரு. பிறகு வெள்ளை குதிரைக்கு பிறகு அவர் எதுல வர்றாரு? 2ஆம் உத்தரவை உடைத்த பொழுது அது சிவப்பு குதிரையாக மாறுகிறது. முதல்ல வெள்ளை, பிறகு சிவப்பு, 3ஆவதாக அது கருப்பாக மாறுகிறது, 4ஆவது அது மங்கின நிறமுள்ள, இந்த 3 கலரும் சேர்ந்தது 4ஆவதாக வருகிறது. அது இந்த 4 ராஜ்யங்களை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, அது இன்றைக்கும் நடக்கிற காரியமா இருக்கு. ஏன் இதை நம்ம அந்த ராஜ்யத்துக்கும் இதற்கும் சொல்லுகிறோம் என்றால், இந்த 4 ராஜ்யங்களுக்கு பிறகுதான் வந்தது எந்த ராஜ்யம்? 4ஆவதாக நம்ம இனி தியானிக்க போகிற இந்த 4ஆவது மிருகம் ரோம ராஜ்யம். இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்துல தொடங்கப்பட்டது. கிமு 63 முதல், கிறிஸ்து பிறப்பதற்கு 63 முதல், அது 476, கிபி 476 வரை இயேசு கிறிஸ்து பிறந்து சுமார் 470 வருடங்களுக்கு, இப்படியாக அது 500 ஆண்டுகள் ரோமராஜ்யம் இருந்தது. அதை நம்ம இனி வர நாட்கள்ல தியானிப்போம். இப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற இந்த 4 ராஜ்யங்கள் இந்த அலெக்சாண்டருடைய படைத்தளபதிகளுடைய நாட்களில் நடந்ததை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இங்க ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று நம்ம பார்க்கிறப்போ பாருங்க, கிமு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, கவனமா கேளுங்க, சத்தப்படுத்திட்டு இருக்காதீங்க, அமைதியா கேளுங்க. ஏனென்றால் மிக முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்து வருகை நாட்களில இந்த ராஜ்யங்களை ஆண்ட அவர்கள் என்ன செய்து, எப்படி அவர்கள் அந்த ராஜ்யமானது மறுபடியுமாக வேறொரு ராஜ்யத்திற்குள்ளாக மாறி போகிறது என்று நம்ம பார்க்க வேண்டும். இந்த கிமு 175ஆம் ஆண்டிலே, கவனமா கேளுங்க, கிமு 175, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 175 ஆண்டுகளுக்கு முன்பாக சிரியா நாட்டிலே ஆண்டியோ பெராசியா என்கிற ஒருவன், ஆண்டியோ பெரோசியா என்கிற ஒருவன் என்ன செய்தான்? தன்னை கடவுள் என்றும் தன்னை யார் என்றும், சப்தப்படுத்தாதீங்க, தன்னை என்னவென்றும் கடவுள் என்றும் தன்னை தேவனுடைய அவதாரம் என்று சொல்லி அங்கே இன்னும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? ஒரு மிக முக்கியமான காரியம். அங்கே அவன் தான் கடவுள், கடவுள் என்றும் தன்னை ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமாமா?
தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்றும், தன்னை ஒரு தேவ மனுஷனாக நீங்க என்னத்தான் வணங்க வேண்டும், என்னைத்தான் நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த யூதர்களை நோக்கி நீங்க வேத புத்தகத்தை படிக்க கூடாது, நீங்க உங்க தேவனை நீங்க ஆராதிக்க கூடாது என்று கட்டளை கொடுத்தான். யார் அது? ஆண்டியோ எபிபினாஸ். அவனுடைய பேர் என்னது? ஆண்டியோ எபிபிராஸ் என்று பேர். நீங்க நினைச்சு பாருங்க, ஏன் அந்த 4 குதிரைகளை சொன்னேன்? அந்த 4 குதிரைகள் என்ன காரியம் செய்கிறது? அதேதான் இன்றைக்கும் நடக்கிறது. இன்றைக்கும் நீங்க அநேக தேசங்களில அநேகர் எழும்பி தன்னை கடவுளாக இன்றைக்கும் அந்த மனிதனுக்கு பின்பாக போய் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? அந்த மனிதனை ஆராதித்து கொண்டு, அந்த மனிதனை வழிபட்டு கொண்டு, இந்தியா மட்டும் இல்லை, இன்றைக்கு உலகத்திலே அநேகர் இப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்பி இங்கே இன்னைக்கு சத்திய வேதத்தை நம்ம படிக்க கூடாது என்று சொல்லி அநேக தேசங்களிலே தடை சட்டம் போட்டிருக்கிறாங்க. ஏன் இது என்றால், அதைத்தான் நான் சொன்னேன், இந்த சொப்பனங்கள் தரிசனங்களிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டியது, அது எதை கொண்டு வருகிறதாமா? இந்த 4 காற்றுக்கள் என்று சொன்னமே, நீங்க முதல் வசனத்துல வாசிக்கிறப்ப அங்கே 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தானியேல் 7:2 4 காற்றுக்கள் என்று சொன்னோம். பாருங்க, அது என்ன செய்யப்படுகிறதாமா? அது 3 வல்லமைகளை கொண்டதாக இருக்கிறது. காற்று போருக்கு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இந்த தானியேல் அதிகாரம் அங்கே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. அதுல தான் நான் சொன்னேன் 3 வல்லமைகள். ஒன்று என்ன சொன்னேன்? பொலிட்டிக்கல் பவர். பொலிட்டிக்கல் பவர்ங்கிறது என்னது? அரசியல் வல்லமை. அரசியல்ல தன்னுடைய அதிகாரத்தை காட்டுகிறது தான், அதான் வல்லமை காட்டுறது, பொலிட்டிக்கல் பவர். அடுத்தது ரிலீஜியஸ் பவர். தான் என்ன தெய்வனை வணங்குறானோ அந்த ராஜா, அவர்களை அங்கே அலெக்சாண்டர் வந்தார், கிரேக்கர்கள் ஒரு தெய்வத்தை கொண்டு வந்தான். அதே போல இந்த பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார், அவன் தான் வணங்குகிற தெய்வத்தை கொண்டு வந்தான். அதைத்தான் நம்ம பார்த்தோம். நெபுகாத்நேச்சார் என்ன தெய்வத்தை வணங்கி கொண்டு வந்தான்? அவன் அங்கே ஸ்திரீகளை வழிபடுகிற காரியங்கள், பெண்களை வழிபடுகிற காரியங்கள், இன்னும் உலக பிரகாரமான காரியங்களை, நான் அந்த காரியத்தை குறித்து நம்ம முதல் வாரமே நம்ம தியானிச்சிருக்கிறோம். நான் மறுபடியும் அதை எடுக்கல. அப்போ இந்த ரிலீஜியஸ் பவரும் வருகிறது, பொலிட்டிக்கல் பவரோடு சேர்ந்து ரிலீஜியஸ் பவரும் வருகிறது. அதே போல டெமோனிக் பவர் என்கிற பிசாசனுடைய வல்லமையும் இறங்குகிறது. இந்த 2க்கு பின்னால மறைஞ்சிருக்கிறது தான் என்னது? அரசியல் அதிகாரத்திற்கு பின்னாலையும் அந்த ரிலீஜியஸ் மதம் என்கிற அந்த போர்வைக்குள்ளாக, இந்த 2 போர்வைக்குள்ளாக யார் மறைந்திருக்கிறார்? பிசாசனுடைய வல்லமை மறைந்திருக்கிறது. இந்த 2ஐயும் இயக்குவது இந்த டெமனிக் பவர். அதனாலதான் இங்க இந்த நான் சொன்ன 3ஆம் ராஜ்யமாகிய கிரேக்க ராஜ்யத்திலே அந்த 250 ஆண்டுகள் என்று சொன்னேன். அந்த 250 ஆண்டுகளிலே அங்கே ஒரு 150 ஆண்டுகள், எவ்வளவு வருஷம்? 150 ஆண்டுகள் இந்த யூதர்களை இந்த கிரேக்கர்கள் அடிமைப்படுத்தி கொண்டு வந்தாங்க. எப்படி பாபிலோனியர்கள் யூதர்களை அடிமைப்படுத்தினார்களோ அதை போல இப்ப யாரு கிரேக்கர்கள், யாரு இந்த யூதர்களை அடிமைப்படுத்தி இருக்கிறா? கிரேக்கர்கள். கவனமா நீங்க கேட்கணும். பாருங்க, இந்த ஜனங்கள் எவ்வளவு தூரம் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. நம்மும் இன்னைக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம். அரசியல் கட்சிக்காரனுக்கு நம்ம கண்டு பயந்துட்டு இருக்கிறோம். அவன் என்ன சொல்றானோ அதுதான் சட்டம். முழு அதிகாரத்தையும் மாற்றக்க அவன் அதிகாரம் படைச்சவனாக இருக்கிறாங்க. அதனாலதான் இன்றைக்கு நாங்க புதிய காரியத்தை செய்வோம், அதையே செய்வோம், இதையே செய்வோம் என்று ஆளுக்காளு போட்டி போட்டுக்கொண்டு அங்கே சட்டதிட்டங்களை மாற்றுவதும், நீங்க இதைத்தான் வணங்க வேண்டும், இதைத்தான் கும்பிடணும், இதைத்தான் சாப்பிடணும், நீங்க இப்படித்தான் ட்ரெஸ் போடணும் என்று சொல்லி இன்றைக்கும் பார்க்கிறோம். அது இன்று அல்ல, அல்லது இந்த 10 வருஷமா அல்ல, இப்ப இருக்கிற இந்த அரசாங்கம் கொண்டு வந்தது மாதிரி இல்லை. இந்த காரியம் எப்ப இருந்திருக்கு?
2000 3000 ஆண்டுகளாகவே இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கு. அது இன்றைக்கும் ஏனென்றால் தேவன் எப்படி அவருக்கு மரணம் இல்லாமல் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஜீவனோடு இருக்கார். அதை போல இந்த பிசாசுகள் என்ன செய்கிறது? வானத்திலிருந்து விழுந்த பிசாசுகள் ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்குள்ளாக அது மாறி மாறி போய் கொண்டிருக்கிறது. அதனுடைய வல்லமை சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதற்கு மரணம் ஒன்று வரப்போகிறது. ஆமென். அதுதான் நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு நாட்களில் தேவன் அதை முற்றிலுமாக அழித்து அதனுடைய வேரையும் கொப்பையும் அழித்து போடுவேனுங்கிறார். அதற்கு பிறகு தேவன் மட்டும்தான் இருப்பார் அந்த பூமியில. அதற்கு பிறகு இந்த பூமியில ஒன்றுமே இருக்காது. அப்போ நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்க யாரை வணங்குறீங்க, உங்களுடைய தெய்வம் யார் என்று நீங்க அறிந்து கொள்ளணும். ஏனென்றால் தேவன் எச்சரிக்கிற பொழுது அந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கலீங்கன்னா உங்களுடைய வேரையும் குப்பையும் அழித்து போடுவார். அப்படின்னு என்னது? அதற்கு பிறகு மறுபிறவியே கிடையாது. அதனாலதான் இயேசு இந்த பூமியில் இருக்கிறப்பவே நீ என்ன செய்ய வேண்டும்? ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்க தேவனை அறிந்து நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் நீங்க தேவனுடைய பிள்ளை அல்ல. நீங்க பெயரளவுக்கு இருக்கலாம். நான் அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் அநேக வழிபாடுகள் இருக்கு, அநேக முறைமைகள் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏன் அவர்கள் அடித்து கொன்றார்கள்? ஏன் அவர்கள் கொலை செய்தார்கள்? அவர் சொன்னதை அவங்க கேட்கல. ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ மறுபடியும் பிறக்கணுமப்பா, நீ என்ன செய்ய வேண்டும்? நீ மறுபடியும் பிறக்கணுப்பா. அவங்க அதை கேட்கல. அதனாலதான் அவரை கல்லெடுத்து அடிக்க வந்தான். அவரை கொன்று போடும், அவரை என்ன செய்யும்? சிலுவையிலே அறையும். நாங்க ஏன் அவர் சொன்னதை அவங்க பிடிக்கல. அப்ப தேவன் சொன்னதே பிடிக்கலன்னா இப்ப நம்ம சொல்றதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. முன் குறிக்கப்பட்டவர்கள் மற்றும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் பாருங்க, இந்த 150 ஆண்டுகள் இந்த ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன், முக்கிய காரியம், யூதர்களை என்ன செய்யக்கூடாது என்றார்கள்? நீங்க வேதத்தை படிக்க கூடாது, உங்களுடைய தேவனை நீங்க ஆராதிக்க கூடாது. கவனமா கேளுங்க. இந்த 2வது காலத்துல, எந்த காலத்துல? இந்த மேதிய பெர்சியா காலத்துல தேவனுடைய ஆலயம் எழுப்பப்பட்டு கட்டையாச்சு. கட்டி ஒரு 100-200 வருடங்கள் ஆராதித்து கொண்டு வர்றாங்க. ஆனா இடையிலே வந்த ஒரு ராஜா என்ன செய்து போட்டாரு? நீங்க ஆராதிக்க கூடாது. அது மட்டுமல்ல, இன்னொன்று கேளுங்க. இவன் என்ன செய்தான் தெரியுமா? கிமு 167 எப்பொழுது? கிமு 167 இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த யூதர்கள் தாங்கள் மறுபடியும் கட்டின தானியேல் காலத்திலே, அங்கே நெகேமியா, அங்கே எஸ்ரா, இன்னும் அந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் எழும்பி கட்டின அந்த முதல் தேவாலயம், சாலமோனுடைய தேவாலயம் இடிக்கப்பட்ட போச்சு பாபிலோன் காலத்துல. பிறகு பாபிலோனுடைய ராஜ்யம் முடிந்த பிறகு மேதிய பெர்சிய காலத்திலே மறுபடியும் கட்டப்பட்டது. நான் சொல்றத கவனமா கேட்டு நல்லா மண்டையில நல்லா மனசுல வச்சு கொள்ளுங்க. என்ன நடக்கிறதுங்கிறத திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கொண்டே வர்றேன். சாலமோன் காலத்திலே அது கட்டப்பட்டு பாபிலோன் ராஜ்யத்திலே அது இடிக்கப்பட்டது. பிறகு மேதிய பெர்சிய காலத்திலே மறுபடியும் கட்டப்பட்டு அங்கே தொழுகை செய்து கொண்டு வர்றப்போ இங்கே என்ன செய்யப்படுகிறது? இங்கே தடை வருகிறது. அவர்களுக்கு தடை வந்து வேதத்தை படிக்கக்கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த ஜனங்கள் இப்படியே விட்டா இங்க தேவாலயத்துக்குள்ள போய் மறுபடியும் இவர்கள் தொழுது கொள்வார்கள் என்று சொல்லி அவன் என்ன செய்தான் தெரியுமா? கிமு 167 தேவனுடைய ஆலயம் அன்றாடம் பலி செலுத்துகிற இடத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அருவருப்பு என்னது? எதை பலி செலுத்தக்கூடாது? ஆடு மாடுகளைத்தான், காளைகளைத்தான் பலி செலுத்த வேண்டும். அதுல என்ன இருக்கக்கூடாது? குறைகள் இருக்கக்கூடாது. ஆனா இவன் போய் பன்றியை பலி செலுத்திட்டான். எதை பலி செலுத்தினான்? பன்றியை பலி செலுத்தினான். அதனாலதான் இன்றைக்கு நீங்க அநேகர் பார்த்தீங்கன்னா இதை பலி செலுத்திட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டம் ஜனங்கள் இன்றைக்கும்
இந்தியாவில் உலகம் பூரா இந்த பன்றிகளை பலி செலுத்தவங்க இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவனுக்கு விரோதமான காரியம். சரியா? அப்போ பாருங்க, அந்த பன்றிகளை பலி செலுத்தி, அதுவும் இல்லாமல் இன்றைக்கு அந்த கறியை நம்ம சாப்பிடக்கூடாது என்று வேதம் நமக்கு எச்சரித்து இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் அதை சாப்பிடுவாங்க. ஏன் அதை சாப்பிடக்கூடாது என்றால் அதுக்கு என்ன கிடையாது? ஏன் அதை வேதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது? ஏன்? அதுல என்ன கிடையாது? காலுல அதனுடைய கால்கள் என்ன கிடையாது? கொழுப்பென்று சொல்லப்படுகிற அந்த இது இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய காலில் நீங்க ஆடுகளுக்கு மாடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் அந்த கீழே நிலத்துல வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு என்ன பேரு? ஆடு கால்களை வைக்கிற இடத்துக்கு பேர் என்னது? மாட்டுக்கு கால கீழ் இருக்கிற அந்த இடத்துக்கு என்ன பேரு? சரி, ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு பேர் சொல்றீங்க. லாடம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. சரியா? அது வேதத்துல வேற ஒரு வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அதைய உபாகம புஸ்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா இருக்கு. அது என்னது? வேதத்துல உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்னது? சரி, அந்த வசனத்தை நம்ம இன்னொற்றுப்படுத்த வாசிக்கலாம். என்ன டைம் ஆயிட்டு இருக்கு. நீங்க அதனுடைய நீங்க ஒரு செகண்ட் வாசிங்க. வாசிங்க. லேவியராகவும் 11ஆம் அதிகாரம். குழம்பு, அதுக்கு பேர் என்னது? குழம்பும்பாங்க, விரிகுழம்பும்பாங்க. வாசிங்க, சீக்கிரம் எடுத்து வாசிங்க. லேவியராகவும் 11ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிங்க. சீக்கிரம் வாசிப்போம். நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில் மிருகங்களில் விரிகுழம்புள்ளதாய் இருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமானவை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். ஆனாலும் அசை போடுகிறதும் விரிவுள்ள குழம்புள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுளம் இல்லாமல் இருந்தபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கும். புலி முசலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுளம் இல்லை, அது உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கும். முயலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு பன்றியின் குழம்பு விரிகுழம்பும் இரண்டாக பிரிந்திருந்தும் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாய் இருக்கும். பாருங்க, இது எல்லாமே என்னவா இருக்கு? எது எது? பன்றி, முயல், அப்புறம் என்னது? குளிமுசல், ஒட்டகம். இது எல்லாமே அசுத்தம்னு வேதம் சொல்லுது. ஆனா புதிய ஏற்பாட்டுக்காரில் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல ஆண்டவர் எல்லாத்தையும் சுத்தமாக்கிட்டாரு, அதனால நம்ம அதை சாப்பிடலாம் என்று. அது இன்றைக்கும் அது ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. சாப்பிடலாமா வேண்டாமா? பழைய ஏற்பாட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, புதிய ஏற்பாட்டில் சாப்பிடலான்னு சொல்லியிருக்கு. நீங்கள் எதை புசித்தாலும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு புசித்தால் எல்லாம் ஓகே அப்படிம்பாங்க. சரி, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்போ நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம இப்போ அதை போக வேண்டாம். அது கர்த்தருக்கு சித்தமானால் அதை நம்ம தியானிப்போம். இப்போ நம்ம இங்கே பார்க்கிறது என்ன என்றால், இந்த பன்றி அது எப்படிப்பட்டது? விரிகுழம்பு இல்லாதது. அது அசை போடும், ஆனால் என்ன கிடையாது, அதற்கு விரிகுழம்பு இல்லாதது. அது அசுத்தமான ஒரு மிருகம். அந்த மிருகத்தை பழி செலுத்தக்கூடாது. ஆனால் இந்த அரசன் என்ன செய்தான்? அதை பழி செலுத்தி, அது மட்டுமல்ல, தன்னை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தனக்கென்று ஒரு சிலையை வைக்கிறான். என்ன செய்கிறான்? தனக்கென்று ஒரு சிலையை வைத்து அதை வணங்கும்படி அவன் செய்கிறான். அதைத்தான் அங்கே நீங்க தானியேல் 9ஆம் அதிகாரம் 27 பார்க்கிறப்போ, அன்றாட பலிகளாகிய அருவருப்புகளின் செட்டைகளோடு வந்து பாழாக்குகிறவன் இறங்குவான், பாழாக்குகிறவன் இறங்குகிறான் என்று சொல்லிக்கிறோம். அதனாலதான் பாருங்க, இந்த யூதர்கள் அங்கே மெக்காபீஸ் என்கிற இடத்திலே வந்து கிமு 164 அந்த போராடி அந்த தேவாலயத்தை
மறுபடியுமாக 3 ஆண்டுகள் அங்கே அங்கே பலி செலுத்தவோ அது இது எதுவும் செய்ய முடியல. 167ல பலி செலுத்துறான் அந்த ராஜா. பிறகு யூதர்கள் ஒன்று கூடி நம்முடைய ஆலயத்தை இப்படி தீட்டுப்பட்டு வச்சிருக்காங்க, இதை நம்ம விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி, எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிற யூதர்கள் ஒன்று கூடி அங்கே மெக்காபீஸ் என்கிற இடத்திலே வந்து ஒரு போராட்டம் நடத்தி அந்த தேவாலயத்தை அவர்கள் பிரதிஷ்டை செய்து அந்த தேவாலயத்தை அவர்கள் சுத்தம் செய்தார்கள். மறுபடியுமாக சுத்தம் செய்து வந்தார்கள். பாருங்க, அன்றைக்கு இருந்த இந்த கிரேக்கர்கள், இந்த கிரேக்க ராஜ்யத்தை இருந்தவர்கள் இந்த யூதர்களுக்கு எந்த நேரம் தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. எந்த நேரம் என்ன கொடுத்தாங்க? தொல்லை கொடுக்கிற, பிரச்சனை கொடுக்கறது. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு அங்கங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கூடாது, நீங்க அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, நீங்க இந்த ஆளு அந்த ஆளு, ஜாதி ரீதியாக மத ரீதியாக உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய வழிபாடு முறைகளை தடை செய்வதும், உங்களை பிரச்சனை கொண்டு வருவதும், உங்களுக்கு வேண்டுமென்றே உங்களை உபத்திரவப்படுத்துவதும், அது ஒரு பிசாசனுடைய தந்திரமான செயல். அதை எப்படி செய்கிறாங்க? தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை, அரசியல் அதிகாரத்தை, தங்களுக்கு இருக்கிற மத வல்லமையை. ஏனென்றா நம்மளை இன்னைக்கு இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்றாங்க? மைனாரிட்டி பீப்புள். கிறிஸ்தவர்கள் என்றால் சிறுபான்மை, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பேர் இல்லை, நாங்க பெரிய ஆளுக, நாங்க தான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிறோம், நீங்களாம் கொஞ்சூண்டு ஆளுக, அதனால நாங்க சொல்றதான் நீங்க கேட்கணும் என்று சொல்லி இன்றைக்கும் அதே அதிகாரிகள் மூலமாய் அரசியல் வல்லமையை கொண்டு, அரசியல் பலத்தினாலே, மத வல்லமையினாலே இன்றைக்கும் உபத்திரவப்படுத்துவதை, தொல்லை கொடுப்பதை பார்க்கிறோம். இது சுமார் எவ்வளவு நாட்கள் நடந்தது? 100 ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டே வந்தது. எவ்வளவு நாள்? ஒரு நாள் 2 நாள் அல்ல. எவ்வளவு ஆண்டுகள்? 100 ஆண்டுகள் இந்த போராட்டம் நடந்துட்டே இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லையா? இருந்தது, எப்ப இருந்தே இருந்தது. நம்ம சொன்னமே கிமு 605 எப்பொழுது இந்த பாபிலோன் இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு போறார்களோ, அப்போ பாருங்க, கவனமா கேளுங்க, சுமார் 600 ஆண்டுகள். எவ்வளவு நாள்? 600 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேல் தேசம் அடிமையாகவே இருக்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன் என்றால், 6 என்பது மனிதனுக்குரிய காரியம், 7 என்பது என்னது? தேவனுடைய அது வருகைக்காக தேவனுடைய பிள்ளைகள் ஆராதனை செய்கிற காரியங்கள். இப்படி இன்னும் அநேக காரியங்கள்ல வேதத்தில் இருக்கு. 7 முத்திரை, 7 சபை, 7 காரியங்கள், 7 தூதர்கள், இப்படி நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்கு. பாருங்க, இந்த 600 வருஷமும் இவர்கள் அடிமைப்பட்டு கொண்டும், உபத்திரவப்படுத்தி கொண்டும், தொல்லை செய்து கொண்டும், தேவனை ஆராதிக்க முடியாதபடி, ஒன்று கூட முடியாதபடி, அங்கே ஒரே குடும்பமாக அங்கே விடுதலையோடு இல்லாதபடி அடிமைப்பட்டிருந்தாங்க. ஏன் இதை தேவன் செய்தார்? என்ன காரணம்? என்ன காரணம்? அது மோசே காலத்திலிருந்து அங்கே தானியேல் காலம் வரைக்கும் அவர்கள் என்னவாக இருந்தாங்க? விடுதலை செய்யப்பட்டவர்களாக எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்தாங்க. ஆனா வந்து இவங்க என்ன செய்யல? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல. கவனமா கேளுங்க. நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாரமும் எல்லோருக்கும் நான் எச்சரிக்கிறது என்ன என்றால், எந்த ஒரு மனிதனானாலும் சரி, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கில, அல்லது மற்றவர்களை பிரியப்படுத்த, அல்லது மற்றவங்களுக்கு அங்கே மற்றவர்களோடு சேர்ந்து நீங்க உலக காரியங்கள்ல நீங்க உங்களை ஈடுபடுத்தி கொண்டு வந்தால், அது உங்களை ஏதோ ஒரு வழியில கொண்டு போய் உங்களை அடிமைத்தனம் பண்ணிவிடும். ஒன்று மாம்ச இச்சையில விழுந்து விடுவீங்க, அல்லது ஆவிக்குரிய காரியத்துல நீங்க எழும்ப முடியாதபடி, உங்களுக்கு ஜெபிக்க முடியாதபடி சரீரங்கள்ல உபத்திரவங்களோ, அல்லது குடும்பத்துல பிரச்சனையோ, அல்லது வேற மாதிரி காரியங்களை வந்து என்ன செய்து விடும்?
அது நம்மை தவறாய் வழிநடத்தி கொண்டு போய் தேவனை விட்டு பிரித்து விடும். அது என்ன செய்துவிடும்? நம்மை பிரித்து விடும். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாயிரு எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் சொல்றார். பாருங்க, நீங்க தேவனுடைய சத்தத்திற்கு நீங்க கீழ்ப்படிந்து தேவனுக்கு உண்மையாக சரியானபடி இருக்கும் பொழுது தேவன் உங்களை ஒரு காலம் கைவிட மாட்டார். ஒரு நாளும் அவர் என்ன செய்வதில்லை, உன்னை நான் விட்டு விலகுவதில்லைங்கிறார். அப்ப விலகி போறது யாரு? மனிதனுடைய சிந்தனை, செயல்கள், சுவாபங்கள் தான். தேவன் விலகுவதில்லை. தேவன் எப்பவும் நம்மளை நோக்கி பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நீங்க உங்களுடைய சிந்தையிலோ அல்லது உங்களுடைய செய்கைகளோ தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறப்போ உங்களை விட்டு தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் அன்பும் உங்களை விட்டு விலகி போய்விடும். அதனாலதான் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அன்றைக்கு இருந்த யூத ஜனங்களுக்கு அந்த கிருபையும் இரக்கமும் கிடைக்காமல் போய் அவர்கள் அடிமைப்பட்டு போனாங்க. பைபிளே படிக்கக்கூடாது, வேதமே படிக்கக்கூடாது, தேவனை ஆராதிக்க கூடாது, அடிமைப்படுத்தி கொண்டு தொல்லையே கொடுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நிம்மதி இல்லாத வாழ்க்கை அது. அப்ப நமக்கு எது வேண்டும் என்று நம்ம இன்றைக்கு நம்ம தியானிக்கணும். ஏன்னா நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஒரு நிமிஷம் ஏமாந்தீங்கன்னா உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணி போடுவதற்கு எல்லா அதிகாரமும் எல்லா விதமான முரட்டு சுவாபங்களும் உடைய ஜனங்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. பெண்களை ஏமாற்றுகிற காரியங்களாலும் சரி, அல்லது வேலைக்கு செல்ற இடத்துல தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி உங்களை அடிமைப்படுத்தி வைக்கிறதும் சரி, அல்லது குழந்தைகளை கடத்தி போவது, அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை செய்வது, உங்கள் வீடுகளை அல்லது நீங்க இருக்கிற இடத்தை சுற்றி உங்களை உபத்திரவப்படுத்துவது, இப்படி அங்கே அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு, அந்த யூதர்களுக்கு என்ன தொல்லை கொடுத்தாங்களோ அதே வல்லமை இன்றைக்கும் முழு உலகத்திலேயும் நம்மை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிறது. பாருங்க, நம்ம மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது அவர்களை அதம் பண்ணி போட, அவர்களை இந்த ஜனங்களிலிருந்து காப்பாற்றும்படியாக தேவன் எதை அனுப்பினார்? ரோம ராஜ்யத்தை அனுப்புறார். ரோமர்கள் வருகிறார்கள். அதான் என்னது? அந்த மிருகம், 4ஆம் மிருகம். அது எப்படிப்பட்ட மிருகமாக இருந்ததாமா? வாசிங்க 7ஆம் வசனம், தானியேல் 7:7. பாருங்க, இந்த மிருகம் எப்படிப்பட்ட மிருகமா இருந்தாமா? மற்ற எல்லா மிருகங்களை விட மிக பயங்கரமானது. இவங்க நினைச்சிட்டாங்க ரோமர்கள் நம்மளை காப்பாத்தி நமக்கு ஏதாவது உதவி செய்ய வருவாங்க என்று. ஆனா அது வந்தது, இது எல்லாத்தை பார்க்கிலும் மிக வித்தியாசமான இருந்தது. அது எந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை என்ன நடந்தது என்று ஆண்டவருக்கு சித்தமான வர நாட்கள்ல நம்ம வாசிப்போம். ஏனென்றால் இந்த மிருகம் இது எங்க இருக்கிறது? இது அந்த சிலையினுடைய 2 கால்கள். அது மட்டுமல்ல, அதனுடைய பாதங்களிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத பார்க்கிறோம். அது என்ன ஏது என்று ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம வர நாட்கள்ல தியானிப்போம். பாருங்க, இந்த 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். முதல் மிருகம் சிங்கம், அது நேபுகாத்நேச்சார் காலத்திலே பாபிலோன் ராஜ்யத்திலே காணப்பட்டது என்று பார்த்தோம். இரண்டாவதாக பெல்தஷார் காலத்திலே 2வது மிருகமாகிய அந்த எதை பார்த்தோம்? கரடி. அது சிலை, அந்த சிலையில மார்பும் புயங்களும் என்று பார்த்தோம், வெள்ளியாக இருக்கிறது. 3வதாக நாம பார்த்தது கிரேக்க ராஜ்யம். அது 333 முதல் 63 வரை சுமார் 250 ஆண்டுகள் இருந்தது. இங்கே சிவிங்கம் மற்றும் அதனுடைய முதுகலிலே 4 செட்டைகள் இருந்தது. அது 4 தலைகள். அது 4 ஆளுகைக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஆளுகை காலங்களிலே தான் அங்கே யூத ஜனங்களுக்குள்ளாக வேதத்தை படிக்கக்கூடாது என்றும், அங்கே தன்னை கடவுளாக
தன்னை ஆராதிக்க வேண்டும், தன்னைத்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே மிக கடுமையான காரியம். அது மட்டுமல்ல, அந்த தேவாலயத்தை பன்றியை பலி செலுத்தி அங்கே தனக்கென்று ஒரு சிலை வைத்து தன்னுடைய உருவத்தை அவர்கள் வழிபட வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்களை பார்த்தோம். பிறகு யூதர்கள் ஒன்று கூடி மெக்காபீஸிலே வந்து போராடி தேவாலயத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தாலும், ஆனாலும் இந்த யூதர்கள் அடிக்கடி வந்து இவர்களை தொல்லைப்படுத்தி கொண்டு இவர்களிடத்தில் இருக்கிற எல்லா பணங்களை, பொருட்களை அங்கே திருடி கொண்டு அங்கே பறித்து கொண்டு போய் விடுவார். நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அன்றைக்கெல்லாம் கிராமங்கள்ல பார்த்துருந்தீங்கன்னா, பட்டணங்கள்ல, நகரங்கள்ல 500 பேர், 200 பேர், 100 பேர், 50 குடும்பமாக தான் இருப்பான். இவங்க திடீரென்று 50 பேர், 100 பேர், 1000 பேர் ஆக 50 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 100 பேர் வந்தால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. படை வீரர்களோடு வந்து அவர்களுக்கு இருக்கிற எல்லா ஆடு மாடுகளை, பெண்களை, பிள்ளைகளை அங்கே தூக்கி கொண்டு போய் விடுவார்கள். அவர்களுக்கு இருக்கிற உணவு தானியங்களை எடுத்துக்கொண்டு போய் விடுவாங்க. இப்படித்தான் தொல்லை கொடுக்கறது. இன்னைக்கு எப்படி டாக்ஸ் நம்ம கிட்ட இருந்து சம்பாதிக்கிறது பூரா டாக்ஸா பிடுங்குறாங்களோ, வரியா பிடுங்குறாங்களோ, அதே போல அன்றைக்கு இருக்கிற ஆடு மாடுகளை, பணத்தை, உங்களுடைய தானியங்களை எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. இப்படி தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. இந்த 3வது ராஜ்யமாகிய கிரேக்க ராஜ்யம் தேவ பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்களை, யூதர்களை. பிறகு இந்த 4வது ராஜ்யமாகிய ரோம ராஜ்யம் வந்தது. இவர்கள் என்ன செய்தார்கள் என்று நம்ம வர நாட்கள்ல தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த 4 ராஜாக்களும் 4 அரசாங்கமும் என்ன செய்ததோ அது எல்லாம் கலந்து இன்றைக்கு நம்மை சுற்றி நடந்துன்றது. மிக முக்கியமான காரியம். கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்தும் இன்னும் அங்கே தானியேல் கண்ட அந்த சொப்பனக்குரிய காரியங்கள், அது மட்டுமல்ல அந்த அன்றாட பலியிடுகிற காரியத்தை குறித்து, அது மட்டுமல்ல மிக முக்கியமான அந்த 9ஆம் அதிகாரத்திலே, தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே மீறுதலை துவைக்கிறக்கும், பாவங்களை துளைக்கிறக்கும், அக்கிரமத்தை நீதியை வருவிக்கிறக்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தை முத்திரையிடுகிறக்கும், மகா பரிசுத்தம் உள்ளவர் அபிஷேகம் பண்ணிருக்கும், ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 70 வாரங்கள் இந்த 4வது ராஜ்யமாகிய இந்த ரோம ராஜ்ய நாட்களிலே நடக்கிற காரியங்கள். அதிலே 90% இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நாட்களிலே நடந்தது. அதில் இன்னும் அதை தான் அங்கே 27ஆம் வசனத்துல, தானியேல் 9:22 ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தி வாரத்தின் பாதி நாள் சென்ற பொழுது பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுகிறார்கள். அந்த காரியம் என்றால் என்ன? அது மட்டுமல்ல, அருவருப்போடு செட்டைகளை பாழாக்கிறவன் வந்து இறங்கி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்கிறவன் மேல் தீரும் மட்டும் அது சொரியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த காரியம் என்ன என்று, அந்த வரப்போகிற பிரபு யார், இந்த காரியங்கள் என்ன என்று வர்ற வாரங்களில் நம்ம தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இந்த 3 ராஜாக்களை காட்டிலும் இந்த ரோமராஜ்யமானது அது என்ன செய்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு என்ன செய்துட்டு இருக்கு என்று நம்ம தியானிக்க போகிறோம். மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதை புரிந்து கொள்ள நாம் இத்தனை நாள் கேட்ட இந்த இன்றையோட 9 வாரம் நம்ம கேட்ட செய்தியை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். அதை நினைவுபடுத்தி கொண்டு பாருங்க, தேவன் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் கவனமாக கேட்டு கர்த்தருடைய கரத்திலே வேத வசனத்தை நாம் அனுதினமும் தியானித்து வேதத்தினுடைய மகத்துவங்களை, மகிமையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களையே நம்ம நினைத்து கொண்டிருக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன காரியம் நடந்தாலும் நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி, பயப்படாதபடி, குழம்பி போகாதபடி. ஏனென்றால் பிசாசானவன் தந்திரமா இருக்கிறான். உங்களை எப்படி ஆகிலும் குழப்பி அல்லது எப்படி ஆகிலும் உங்களை தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்க அநேக சூழ்ச்சிகளை அவன் செய்வான். அன்றைக்கு இந்த இஸ்ரவேலர்கள் அப்படித்தான் சூழ்ச்சியில மாட்டி போனான். யாராவது வந்து உதவி செய்கிற மாதிரி வந்து உதவி செய்கிற மாதிரியோ அல்லது உங்களுக்கு தொல்லை கொடுக்கிற மாதிரியோ வந்து ஏதாவது ஒன்று செய்து கொண்டு உங்களை தேவனுடைய கரத்தை விட்டு பிரிக்க பார்ப்பான். ஆகவே நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியம் நம்மையும் செய்ய பிசாசு துணிவான். அவன் ஏதாவது ஒரு மனிதன் மூலமாக அதை செய்து கொண்டிருப்பான். நம்ம நினைக்கலாம், ஐயோ இவர் நமக்கு தெரிஞ்சவர், பழகினவருன்னு. ஆனால் என்ன தந்திரத்துக்கு வர்றாங்க, எதற்காக வருகிறார்கள் என்று ஞானமாக இருக்க நமக்கு ஞானம் வேண்டும்.
யார் என்ன பேசினாலும் நம்பிவிடக்கூடாது. அப்படித்தான் இஸ்ரவேலர்கள் நம்பி ஏமாந்து போனார். நாமும் ஏமாந்து போகாதபடி, எல்லா மனுஷனையும் நம்ம நம்பாதபடி. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பிரியமாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பிரியமாய் இருப்பதே நலம். அப்ப கர்த்தர் மேல நீங்க பிரியமாய் இருந்து, கர்த்தரை நீங்க பற்றி கொண்டிருந்து, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீங்க எந்த ஒரு காரியம் யாரிடத்திலிருந்து வந்தாலும் தேவ சமூகத்துல காத்திருந்து, ஐயோ இவங்க சொன்னா 100% நடக்கும் என்று சொல்லி மனுஷனை நம்பிட்டு இருப்பாங்க இன்னைக்கு. அது விசுவாசிகளுக்குள்ளும் அந்த விசுவாசம் இருக்கு. பாஸ்டரை விட சொந்த பந்தங்கள் நண்பர்கள் சொல்லுவதே அப்படியே அவங்க தான் உயிரே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அது பிசாசனுடைய தந்திரம். அப்படி நீங்க ஏமாந்து போகாதபடி நான் திரும்ப திரும்ப உங்களை எச்சரிக்கிறேன். கவனமாக இல்லாவிட்டால் நாம் வழிவிலகி போக இது கடைசி காலமாக இருக்கிறது, கொடிய காலமாக இருக்கிறது, தந்திரமுள்ள காலமாக இருக்கிறது. பிசாசானவன் அங்கே நம்மை எந்த வழியிலாவது தேவனை விட்டு பிரித்து அவன் நம்மை நிர்மூலமாக்கி போட பார்க்கிறான். நம்ம தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை அவன் தடை செய்யவே அவன் முயன்று கொண்டிருப்பான். ஆகவே நம்ம தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை எந்த நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு எச்சரிக்கிற எச்சரிப்பாக இருக்கிறது. ஆகவே நாம் ஞானமாய் நடக்க, புத்தியாய் நடக்க, உங்களுக்கு மட்டுமில்லை எனக்கும் தான். ஆகவே பாஸ்டர் எல்லாமே தெரியும், பாஸ்டர் பயங்கர அப்படியெல்லாம் இல்லை. என்னையும் ஏமாற்றி போட, என்னையும் தந்திரமா பேசி, என்னையும் ஏதாவது ஒரு வழியில பிசாசு உபத்திரவப்படுத்தி கொண்டேதான் இருப்பான். ஆகவே எனக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய சபை பிள்ளைகளுக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொள்ளுங்க. அதே போல தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக, ஊழியங்களுக்காக இந்த நாட்களில் ஜெபித்து கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, தேசத்தில் நடக்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். உலகமெங்கும் நடக்கிற காரியங்கள், வெயில், மழை, இன்னும் அநேக பூமி எதிர்ச்சிகள் நம்மை சுற்றி எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து ஞானம் உள்ளவர்களாய் நடக்க, தேவன் நமக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுக்க, கேட்ட சத்திய வார்த்தையின்படி நாம் கவனமாக இருந்து எந்த ஒரு மனுஷ தந்திரத்திற்கோ அல்லது மனுஷ ஞானத்திற்கோ, மனுஷனுடைய காரியங்களுக்கு நம்ம இடங்கொடாதபடி எல்லா காரியத்தையும் வேதத்தின் மூலமாக, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ, தேவன் நமக்கு என்ன சொன்னாரோ அப்படித்தான் நம்ம செய்ய வேண்டும். அப்பொழுது மட்டுமே இந்த 100க்கு 100 பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு வரும். இல்லை என்றால் ஒரு பெயர் கிறிஸ்தவனை போல ஒரு பெயரளவுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, நீதியுள்ள வாழ்க்கை, பிரியமுள்ள வாழ்க்கை, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருகிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம எல்லா காரியங்களிலும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்க, கேட்ட சத்திய வசனத்தின்படி தேவன் நம்ம என்னை தொடர்ந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான வேளையிலே வாசித்து தியானித்தமுடைய சத்திய வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே பிசாசானவன் எவ்வளவு தந்திரமாக ஆண்டவரே அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஏமாற்றி உடைய பிள்ளைகளை ஆராதிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, தொழுகை செய்து கொள்ள முடியாதபடி, ஆண்டவரே தேவாலயத்திற்குள்ளாக சென்று ஜெபிக்க முடியாமலும், ஆண்டவரே அங்கே தன்னை தெய்வனாக உயர்த்தி தன்னை வழிபட வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த பெற்ற காரியத்தை செய்தானப்பா. அதே போல இன்றைக்கும் தேசத்திலே மிக கொடிதான காரியங்கள் எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறதப்பா. எங்களை சுற்றி அநேக பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் ஆண்டவரே இன்றைக்கு தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் இன்றைக்கு நடந்து கொண்டு பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அவனுடைய எல்லா தந்திரங்களுக்கும், எல்லா பொல்லாத வழிகளுக்கும் எங்களை ஒவ்வொருவரையும் விலக்கி பாதுகா. ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற காரியங்கள் இது ஏதோ ஒரு காலத்தில் நடந்தது, இது யாருக்கோ நடந்தது, அது எப்பொழுதோ நடந்தது என்று அல்லாதபடி அந்த காரியம் இன்றைக்கும் எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய எச்சரிப்பு தான் நாங்கள் தியானிக்கிறோம். அன்றைக்கு எப்படி அவர்கள் ஞானமாய் புத்தியாய் நடந்து தங்களை பாதுகாத்து கொண்டார்களோ, எப்படி உம்மோடு கூட தொடர்ந்து அந்த விசுவாசத்திலே உறுதியாய் வளர்ந்தார்களோ, எப்படி தானியேல் அந்த 3 வேளையும் ஜெபித்து அந்த பாபிலோன் ராஜாவுக்கு, அந்த மன்னனுடைய அந்த ராஜபோக அந்த உணவுக்கே அவன் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அது உலக பிரகாரமாக பார்க்கும் பொழுது
ராஜ உணவு என்பது அது அவ்வளவு கனத்துக்குரியது. ஒரு ராஜாவுடைய உணவு கிடைப்பதே ஒரு பெரிய பாக்கியம் என்று இன்றைக்கு உலக மக்கள் சொல்வார்கள். ஆனால் அவன் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுக்காதபடி, உமக்காக அந்த உணவையே தள்ளி வைத்து, அந்த உடைகளை, அந்த அதிகாரத்தை அவன் நோக்கி பார்க்காதபடி, என் இயேசுவுக்கு என்ன வேண்டுமோ, என் தேவனுக்கு என்ன வேண்டுமோ அதையே செய்வேன் என்று அந்த வைராக்கியமாய் நின்றானப்பா. ஆகவே அந்த தானியேலுடைய அந்த வைராக்கியம் எங்களுக்கு வேண்டுமப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு உணவு கிடைக்கிறது, எங்களுக்கு உடை கிடைக்கிறது, எங்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள் என்று நாங்கள் அந்த காரியத்திலே விழுந்து போகாதபடி, எங்களுக்கு இதோ இந்த மனிதன் யோசனை சொல்லுகிறான், அந்த மனிதன் யோசனை சொல்லுகிறான், அவர் செய்தால் சரியா இருக்கும் என்று மனிதனுடைய யோசனைக்கு நாங்கள் எங்களை மதிமயங்காதபடி, இயேசுவே உம்முடைய யோசனையின்படி, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு பிசாசானவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜீவியத்திலும் ஆண்டவரே மிக கடுமையாக அவர்களை உம்மை விட்டு பிரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்பா. ஒவ்வொரு நொட்டி பொழுதும் அவன் ஆண்டவரே அவர்களை அங்கே எப்படி ஒரு பட்சி ஆனது, ஒரு சிங்கம் ஒரு மிருகத்தை பிடித்து அது கடித்து குதறி அதை கொன்று போட்டு அதை அந்த அந்த மிருகத்தினுடைய உணவை அங்கே அது விழுங்கி போடுகிறதோ, அதை போல பிசாசானவன் அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுவலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று பார்க்கிறோம் அப்பா. பிசாசானவன் இன்றைக்கு ஒரு கெச்சிக்கிற சிங்கமா எங்களை துரத்தி கொண்டு வருகிறான் அப்பா. அவனுடைய கரங்களிலிருந்து நீர் ஒருவர் மட்டுமே எங்களை காப்பாற்ற முடியும் அப்பா. இயேசுவே, எங்களுடைய குடும்ப பிள்ளைகளையும் சபை பிள்ளைகளையும் நீரை பாதுகாத்தரலும். அதே போல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் நீர் பாதுகாத்தரலும் அப்பா. அவனுடைய தந்திரங்களுக்கு, அவனுடைய யோசனைகளுக்கு, அவனுடைய வழிகளிலே நாங்கள் விழுந்து போகாதபடி, ஆண்டவரே அவனுடைய காரியங்களிலே நாங்கள் விழுந்து போகாதபடி இயேசுவே ஞானமாய் நடக்க வேண்டும், புத்தியாய் இருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயமானது ஆண்டவரே இதை குறித்து ஒரு பாரம் ஏற்பட்டு இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, என்ன நடக்குமோ, எது ஆகுமோ என்று ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இன்றைக்கு எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே அவன் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த குழப்பத்தை நீர் ஒருவரே எடுத்து போட முடியும். அந்த பயத்தை நீர் ஒருவரே எடுத்து போட முடியும் அப்பா. பயப்படாதபடி நாங்கள் ஆண்டவரே, என் தேவன் எங்களுக்குள்ளாய் இருக்கிறார், என் தேவன் எங்களுக்கு என்ன வேண்டும் அதை தருவார் என்று நாங்களும் ஞானமாய் புத்தியாய் நடக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும், புத்தியை தார். எங்களுடைய வழிகளையும் எங்களுடைய சிந்தனைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனை இரக்கம் பாராட்டு, முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உங்களை அன்பு கூறவும், உடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடக்க கத்தர் இரக்கம் பாராட்டு. தொடர்ந்து உடைய கரம் வழி நடத்தட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதி. ஒருவராகிலும் கெட்டு போகாதபடி எல்லாம் மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரப்பா. ஆனாலும் ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தை கெடுத்து கொண்டு தங்களுடைய வழிகளை சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்காதபடி இருளிலே இருக்கிற ஜனங்கள் ஒரு மனம் திரும்ப ரட்சிக்கப்பட தேவ கிருபை கிடைக்கட்டும். தொடர்ந்து உடைய இரக்கம் உடைய கிருபை தயவு எங்களுக்கு வேண்டுமா. அதுபோல புதன்கிழமை நடக்கிற வேத பகுதியில், வெள்ளிக்கிழமை நடக்கிற ஒரு விசேஷித்த ஜெபம் எந்த தடையில்லாதபடி வருகிற புதிய மாதத்திலிருந்து தடை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, ஆண்டவரே இன்றைக்கு பிசாசான ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து ஜெபிக்க முடியாதபடி, ஆண்டவரை தியானிக்க முடியாதபடி தடை செய்து போடுகிறானப்பா. அந்த தடைகளை கத்தர் எடுத்து போடும்ப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாய் சபையாய் உட்கார்ந்து வேதத்தை தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தியானிக்க வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணும். தொடர்ந்து உடைய கரம் வழி நடத்தட்டும். மீதியான வேலை முழுவதும் உடைய அன்பு ஆசீர்வாதம் வழிநடத்தல் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து ஜெப வீரர்களாய் மாற, ஜெபத்திலே உறுதியாய் பற்றி கொள்ள, உம்மை சார்ந்து இருக்க நீர் எங்களுக்கு பலனையும் கிருபையும் தர வேண்டுமா. இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு தர வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்.